எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973777532 எண்ணை அணுகவும். முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு பலவிதமான முக்கியமான நாட்கள் இருந்தாலும் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய சிறப்பு மிகுந்த நாளாகத்தான் இந்த கந்தசஷ்டி விரதம் திகழ்கிறது. 6 நாட்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டிய இந்த கந்தசஷ்டி விரத நாட்களில் பெரும்பாலும் குழந்தை பாக்கியம் வேண்டும் என்பதற்காகத்தான் பலரும் விரதம் இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத கஷ்டத்தால் பாதிக்கப்பட்டு இருப்பின் அந்த கஷ்டம் தீர வேண்டும் என்று நினைத்து முருகப்பெருமானுக்கு 6 நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது முருகப்பெருமான் எப்படி சூரசம்ஹாரம் செய்தாரோ அதேபோல் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் அழித்து நமக்கு மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை அருள்வார். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை கடன் பிரச்சனை தீர்வதற்கு கந்தசஷ்டி விரத நாளில் எந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த பரிகாரத்தை அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி கந்தசஷ்டி விரதத்தின் முதல் நாள் அன்று செய்ய வேண்டும். இதற்கு ஒரு சிறிய அளவிலான கிண்ணம் அல்லது புதிதாக வாங்கிய அகல் விளக்கு வேண்டும். அது நிரம்ப வீட்டு சமையலுக்காக வைத்திருக்கும் மிளகை போட வேண்டும். அந்த மிளகிற்கு மேல் ₹1 நாணயத்தை வைக்க வேண்டும். இதை அப்படியே முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக வைத்து விடுங்கள். தினமும் நீங்கள் தீபத்தை முருகப்பெருமானுக்கு முன்பாக ஏற்றிவிட வேண்டும். தீபதூப ஆராதனை காண்பிக்கும் போது இந்த மிளகிற்கும் இந்த ₹1 நாணயத்திற்கும் சேர்த்து காண்பிக்க வேண்டும். இப்படி தொடர்ச்சியாக கந்தசஷ்டி விரதத்தை மேற்கொள்ளக்கூடிய 6 நாட்களும் இந்த வழிமுறையை பின்பற்ற வேண்டும். முதல் நாள் வைத்த மிளகு அப்படியே கடைசி 6 நாள் வரை அதே இடத்தில் இருக்கட்டும். அதை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. இதை விரதம் இருப்பவர்கள் தான் மேற்கொள்ள வேண்டும் என்று இல்லை. விரதம் இருக்க இயலாதவர்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். 6வது நாள் ₹1 நாணயத்தை எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்தில் வைத்துவிட்டு மிளகை ஓடுகின்ற தண்ணீரில் போட்டுவிட வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வதோடு கடன் பிரச்சனை தீர்வதற்குரிய பணவரவும் உண்டாகும். கந்தசஷ்டி விரதத்தை மேற்கொள்வதன் மூலம் நம்முடைய வேண்டுதலை முருகப்பெருமான் நிறைவேற்றுவார் என்பது ஐதீகம். அப்படிப்பட்ட கந்தசஷ்டி விரதத்தை மேற்கொள்ளக்கூடிய நாட்களில் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்வதன் மூலம் கடன் பிரச்சனையற்ற நிம்மதியான வாழ்க்கையை முருகப்பெருமான் அருள்வார். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.